என்னடா இது பார்க்குறதுக்கு சாக்கோபால்ஸ் மாரி இருக்கே! இது யார் ரெசிபி போட்டிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இது சாக்கோபால்ஸ் கிடையாது. இது வந்து கிட்ஸ் ஸ்பெஷல் ஒரு ரெசிபி. குழுக்கு ரொட்டின்னு சொல்லுவாங்க. குழுக்கு ரொட்டியோட ஆக்சுவல் ரெசிபி என்னன்னா, அத ரொட்டி மாதிரி செஞ்சு வேர்க்கடலையெல்லாம் 1, 2ஆ உடைச்சு தேங்காய் துருவி போட்டு பண்ணுவாங்க. ஆனா, அதெல்லாம் பசங்களுக்கு சாப்பிட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால ஈஸியான வேல நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு 1 1/2 கப் ராகி மாவு எடுத்து தண்ணிய நல்லா கொதிக்க வச்சு, இதில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பெசஞ்சுக்கலாம். நார்மலாவே நம்ம ராகில ரொட்டி பண்ணுறோம் அப்படின்னா, வெந்நீர் சேர்த்து பெசஞ்சிங்கன்னா, அந்த ரொட்டி வந்து ரொம்ப சாஃப்ட்டா வரும். பச்சை தண்ணி ஊத்தி பெசஞ்சும்போது வராது. இது நல்லா இந்த பதத்துக்கு பெசஞ்சிட்டு, குட்டி குட்டி பாலா உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில வச்சு இந்த பால் எல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது எப்படி வெந்திருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டூத் பிக்காவது இல்லைனா ஒரு ஃபோர்க் ஸ்பூனாவது எடுத்து ஒரு பால் இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா, அந்த குச்சியில வந்து ஒட்டாம வரும். மாவு ஒட்டியிருந்ததுன்னா அது வேகலைன்னு அர்த்தம். ஒட்டாம இருந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இத எடுத்து இப்போ தனியா வச்சுட்டு, ஒரு பேன்ல 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு, 1/2 கப் கருப்பட்டி நல்ல கருப்பட்டியா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா வரும். 1/2 கப் கருப்பட்டிய நல்லா தட்டி இதில சேர்த்துட்டு, இத கரைச்சா மட்டும் போதும். பாகு கன்சிஸ்டன்சிலாம் எதுவுமே வர வேண்டாம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கருப்பட்டியில வந்து நிறைய டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதனால ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்க ராகி பாலெல்லாம் இதில சேர்த்துடலாம். இதில சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மெல்லா இருக்கும். இத ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம்லாம் இத போட்டு வேக வைக்க வேண்டாம். கொதிச்சதுக்கப்புறம் இத எடுத்து தனியா வச்சு ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பால் இதில சேர்த்துக்கலாம். சூடா ஊத்துனீங்கன்னா ஒரு மாரி புளிப்பு டேஸ்ட்ல இருக்கும். அதனால நல்லா ஆற வச்சுட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணுங்க. சாக்கோஸா சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு வந்து இது செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா நல்லா சாப்பிடுவாங்க. பாய்.